ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக அமேசானில் நான் ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ப்ராடக்ட்டை தான் நம்ம இன்றைக்கி ஓப்பன் பண்ணிவிட்டு அது என்ன ப்ராடக்ட், அது எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லையா அப்படின்ற ஒரு ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா லஞ்ச் பாக்ஸ் தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தது. இந்த லஞ்ச் பாக்ஸ் கூடயே இந்த லஞ்ச் பேக்கும் நமக்கு சேர்ந்தே தான் வருது. இதில் பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்பூன் அண்ட் ஃபோர்க் கொடுத்துருக்காங்க. உள்ளே ஒரு சின்ன பவுச் இருந்துச்சு, அதுக்குள்ளே ஒரு பிளாஸ்டிக் ஃபோர்க் இருக்குது. அதோட குவாலிட்டியுமே நல்லா இருந்துச்சு. அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்பூன் அண்ட் ஃபோர்க்குமே இந்த பவுச்சுக்குள்ளே எக்ஸாக்டாக ஃபிட் ஆகுது. நான் தேடினது பார்த்திங்கன்னா பார்ட்டிஷன்ஸ் இருக்கிற மாதிரி ப்ளஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருந்தால் பெட்டர். ஏன்னா சாப்பாடு சூடாக வைக்கும் போது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருந்துச்சுன்னா நம்ம ஒரி பண்ணிக்க தேவையில்லை. நிறைய டிஃபன் பாக்ஸஸில் பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷன்ஸ் இருக்கிறதுல ஒரே ஒரு மூடியாக காமனாக கொடுத்துருப்பாங்க. அதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ்னு நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, பசங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் ரெண்டுமே ஒரே இதில் வச்சு விடும்போது இன்கேஸ் பிரேக்ஃபாஸ்ட் அவங்க ஃபினிஷ் பண்ணலை, அகெயின் அதே டிஃபன் பாக்ஸ் லஞ்சுக்கும் ஓப்பன் பண்ணுறாங்கன்னா அது ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும். பட் இந்த டிஃபன் பாக்ஸில் அந்த மாதிரி இது இருக்காது. ஏன்னா இது ஒரு பெரிய அட்வான்டேஜாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஒரு காமனாக ஒரு லிட்டு கொடுத்துட்டு உள்ளே ஒவ்வொரு பார்ட்டிஷன்ஸுமே செப்பரேட்டாக லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த கண்டெய்னர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அந்த லிட்டு பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. இதனால லீக்கேஜ் ப்ரூஃபாக இருக்குது. லாஸ்ட் 2-3 டேஸாக என்னோடய பசங்க இதை ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. எந்த லீக்கேஜ் எதுவுமே இல்லை. இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா டு தி பெஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாது, பட் ஒஸ்ட்டும் கிடையாது, நார்மலாக இருக்குது. இந்த பெரிய கண்டெய்னரோட மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 290 ml, சின்ன கண்டெய்னரோட மெஷர்மெண்ட் 140 ml. ஈவன் ஆஃபீஸ்க்கு கொண்டு போகிறதுனாலுமே இந்த டிஃபன் பாக்ஸ் மோர் தேன் சஃபிஷியன்ட். இது 5 பார்ட்டிஷன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. இதுலேயே 4 and 3 அந்த மாதிரிலாம் கூட பார்ட்டிஷன்ஸ் இருக்கிறது இருக்குது. இந்த செப்பரேட்டாக ஒவ்வொரு கண்டெய்னர்ஸ் உங்களுக்கு எது தேவையோ அதை பசங்க ஓப்பன் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இது நம்ம ஸ்கூல் பேக்குள்ளேயே வச்சுட்டு போகலாம், அந்தளவு காம்பேக்டாக தான் இருக்குது. இந்த டிஃபன் பாக்ஸோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். நான் வாங்கினது பார்த்திங்கன்னா ரேட் அரவுண்ட் 80 grams கிட்ட வந்துச்சு. ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த பார்ட்டிஷன்ஸ் ஏற்றுற மாதிரி ரேட் மாறும். அடுத்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.